தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மன்சூர் அலிகானின் மனுவை 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். மன்சூர் அலிகானின் மனுவை 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்துள்ளது உயர்நீதிமன்றம். மன்சூர் அலிகானின் மனுவை 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்துள்ளது உயர்நீதிமன்றம். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சை கருத்துக்கள் தெரிவித்ததாக நடிகர் மன்சூர் அலிகானுக்கு த்ரிஷா, குஷ்பு மற்றும் சிரஞ்சீவி ஆகியோர் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர். விவகாரம் தொடர்பாக மன்சூர் அலிகான் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த விவகாரத்தில் நடிகர் மன்சூர் அலிகானின் மன்னிப்பு கோர நடிகர் த்ரிஷாவும் அதனை ஏற்றுக்கொள்ளும் வகையில் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த சூழலில் முழு வீடியோவையும் பார்க்காமல் தனது நற்பெயருக்கு களங்கம் தருவதாக குற்றம் சாட்டி நடிகை த்ரிஷா, குஷ்பு, சிரஞ்சீவி ஆகியோருக்கு எதிராக தலா 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கோரி மன்சூர் அலிகான் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நீதிபதி மேலும் மன்சூர் அலிகானின் மனு குறித்து த்ரிஷா, சிரஞ்சீவி, குஷ்பு உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது 3 பேருக்கும் எதிராக ஒரே வழக்காக தாக்கல் செய்ய முடியாது என்றும் தன்னை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த மன்சூர் அலிகான் குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதை தொடர்ந்து மன்னிப்பு கோரினார் என்றும் தனது கருத்தை எதிர்ப்பு கருத்துதான் என்றும் நடிகை த்ரிஷா சார்பில் வழக்கறிஞர் KV பாபு வாதிட்டார். மன்சூர் அலிகான் தரப்பில் 3 பேருக்கு எதிராக ஒரே வழக்காக தாக்கல் செய்ய முடியும் என்றும் தான் பேசிய வீடியோவை தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வீடியோவை ஏன் இன்னும் தாக்கல் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார். மேலும் நடிகர் மன்சூர் அலிகான் கூறிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மூவரும் எக்ஸ் வலைதளத்தில் தங்கள் கருத்தை பதிவு செய்திருப்பதாகவும் இதை அவதூறாக கருத முடியாது எனவும் விளக்கம் அளித்தார். மேலும் பெண்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கும் பொழுது அதற்கு அனைவரும் எதிர்ப்பு தெரிவிப்பது மனித இயல்பு என்றும் இதே விவகாரத்தில் மன்சூர் அலிகான் மன்னிப்பும் கோரியுள்ளார். உரிமையியல் நடைமுறை சட்டப்படி 3 பேருக்கும் எதிராக ஒரே நேரத்தில் வழக்கு தொடர முடியாது எனவும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் நீதிமன்ற நீரத்தை வீணடிக்கும் நோக்கத்திலும் விளம்பர நோக்கத்திற்காகவும் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறி மன்சூர் அலிகான் மனுவை 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்த அபராத தொகையை 2 வாரத்தில் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு செலுத்த வேண்டும் எனவும் மன்சூர் அலிகானுக்கு நீதிபதி N. சதீஷ்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.